ஆடக்கூடிய தெய்வம் யாருப்பா? இந்த பூமுடி மேல ஆடக்கூடிய தெய்வம் யாரு? இந்த பூமுடி ஆடக்கூடிய தெய்வமா? இந்த முடி மேலையா? இந்த முடி மேல இருப்பேன் எரியுதுரா. என்னமா எரியுது? என்ன எரியுது? ரெண்டு பாக்க சொல்லிட்டு எரியுதுரா. ஆமா உண்மைதான் உண்மைதான். யாரு தெரியுமா? சபைத்த பூமணி ஆடக்கூடிய தெய்வம் யாரு? யாரு தெரியுமாடா? வேற என்ன? நான் தான் மாறுவாத்தா தாய். ஓ மாரியத்த தாயா? மாறுவாத்தா தாய்டா. மாரியத்த தாயே. நாங்க செஞ்சக்கூடிய பூஜை எல்லாம் ஏறியா உனக்கு? பர வச்சுட்டீங்களா? பர வச்சுட்டீங்களா? கால்ல போய்டா. தொப்பி அடிக்காதடா. கால்ல போய்டா. கால்ல போய். சாமி வந்துது. ஐயோ கண்ணை குத்தி போடும். கால்ல போய்டா. சாமி மோசமான சாமி. பர வச்சுட்டீங்களா நீங்க? என்ன சாமி குற? இந்த கோயில் பூஜாரி குஞ்சாரி சொன்னா ஏன்டா ஒண்ணு குஞ்சாரில? என்ன சாமி? கோயில் குஞ்சாரி சொன்னாரா? ஆமா. அருபார்டா அப்படியே குடுங்க சொல்லுங்க. நீங்க பர வச்சிட்டீங்கடா. என்ன குறங்க? ஆத்தாளுக்கு நீங்க என்னடா பண்ணீங்க? நாங்க கூழ் வாட்டு தீபாராதனை செய்து திருவிழா வந்து ஒரு இரவு கூத்து விட்டுக்கிறோம். என்னது? ஒரு இரவு கூத்து. ஆத்தாளுக்கு கூழ் ஊத்துனீங்களா? ஆமா. ஆத்தாளுக்கு சித்திரை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரலையும் கூழ் ஊத்துறோம் சொல்லிவிட்டு நீங்க தான் குணகுணமா தூக்கி போய் மாட்டி ஊத்துறீங்க. உண்மைதான் சாமி. உண்மைதான் சொல்றதெல்லாம் உண்மைதான். கண்ணத்துல போடுங்க பெரியவரே. ஆத்தாளுக்கு மட்டும் கூழ் ஊத்திவிட்டு நீங்க மட்டும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்லுங்க. ஐயோ உண்மைதான். சாமி உண்மையா சொல்லுது. ஆத்தா எத்தனை வருஷமாடா கூழியா குடிப்பா? ஆத்தாளுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வச்சு படங்கடா. 2023 முடிஞ்சு போச்சு. இந்த 2024 சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை பிரியாணி வச்சு பட்டாதாண்டா ஆத்தாக்கு ஏறுவ. அப்படியே படிக்கிற சாமி. ஆத்தாளுக்கு சாமி வந்துக்குதுரா. இந்த கூட்டத்துல யாரோ ஒரு கேள்வி வயிற்றுக்கு வச்சாரா? நான் யாரு தெரியுமாடா? நான் தான்டா மாரியாத்தா தாயி. நான் ஒரு பொம்பளை சாமிடா. நீ என்ன ஆம்பளை பத்தினிக்கிற? சாமி தப்பு 100 விட இருக்கும். எத்தனை தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த ஊர்ல நீ வந்திருக்கிற மாரியாத்தா தாயே. மலை ஏற பாருடா. மலை எப்படி ஏற வைக்கிறடா? மலை எப்படி ஏறுவண்டா? ஆத்தா ஏணி வச்சு ஏறுவண்டா மலை. ஓ ஏணி வச்சு வரணும். அப்படியே ஏணி தருகிறேன். அப்படி நீ செய்த பூஜைக்கு போட்டேலாம் ஏறியா இருந்தா எந்த ஊர்ல நானும் ஊரா போய் கூத்தாடுறேன். தொண்டை கத்துறேன். ஊரா பம்மையா அடிச்சுட்டு வரேன். எந்த சாமி ஒரு நல்ல உத்தரவு சொல்ல மாட்டேங்குது. படிக்கிறேன். எந்த சாமி அந்த அம்மா இந்த கையில நான் வச்சுக்கிறேன். இந்த கையில நான் சோதிக்கல. இந்த ஒரு உத்தரவு ஒரு வாக்கு அடுத்த வருஷம் நீ சொன்ன மாதிரியே சிக்கன் பிரியாணி இந்த கையில என்ன இருக்குது? இந்த கையில என்ன இருக்குது? கையில என்ன இருக்குது? அப்படியே சொல்லணுமாடா? ஆமா. இந்த மாதிரி தான் நான் சாமி. எந்த ஊர்ல போனாலும் சாமி போய் சாமி ஆடி நிக்கிறீங்க. போய் சாமி ஆடுங்க. போயிடு பஞ்சா கோயிந்தா இல்லடா. கோவிந்தா நாராயணா. அட பகவானே. பகவானே. அட சீமண்ண நாராயணா. இல்ல பெட்ரோல் நாராயணன் சொல்லலாம். பேமானியோ ஸ்ரீ நமோ நாராயணா. அட மரங்கறி வட்டவனே. முறக்கறி வரக்குறாங்கடா. முறகறி வரதா. அட ஜானகி மணல வரா. எம்சால வரணும் சொல்லலாம். பேமானியோ ஜானகி மணாலா. அட வெண்டக்கா மலையானே. ஐயோ
வடக்கு மலையானே வடக்கு மலையானே அட ஏழு மலையானே ஏழு மலையானடா ஏழு ஏழு மலையானே ஏழு மலையானே ஏழு மலையானே கொய்யா கொய்யா நல்ல கோயில்ல தான உனக்கு எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க திருப்பதிக்கு நோண்டிட்டு போறதா வேண்டிட்டு போவாத நோண்டிட்டு போ வேண்டிட்டு போறேன் திருப்பதிக்கு வேண்டினே போறீங்க ஆமா ஐயா உங்க பக்தியை மெச்சி உங்க பக்தியை மெச்சி அந்த ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி நேரா அருகாமையில் வந்திருக்கிறார் நீங்க நேரா சென்று உங்களுக்கு தேவையான வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் யாரு ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி பகவான் அங்க வந்துக்கிறார் பக்தி மெச்சி வந்துக்கிறாருங்க இங்கயா இங்க வந்துக்கிறாரு சத்தியமா என்ன ஒரு இது ராமபுரத்துக்கா ராமபுரத்துக்கு வந்துக்கிறாருங்க இங்க வந்தாரா ஐயோ அம்மா பக்தி உங்களுக்கு ஏதோ காட்டு பாக்கலாம் காட்டுங்க ஓ பகவானே பகவானே வாங்க பகவானே உங்கள் பக்தனாக விளங்கக்கூடிய ஒரு பக்தர் வந்திருக்கிறார் ஏப்பா இவர் தான் ஸ்ரீநமோ நாராயணன் என்னடா சொல்லுவாங்களா பகவான்டா பையா கொண்டாடியா வந்துமா பகவான் இவன பகவான் பகவான்டா பொண்டாட்டி வந்துமா பகவான் யாரும் தெரியாது பேசுறேன் அவர் யாரும் தெரியல உனக்கு யாரு தெரியா யாரு தெரியுமா பாக்குறேன் எங்கதான் பாக்குறேன் பகவான் இவர்தான்டா பகவான் பகவானா அந்த வடக்கு மலையாள அவர் பகவான் அப்படி கேட்க கூடாது பகவானடா நாராயணன்டாவா அவரு கிடையாதுடா இவர் தான் அவரு தெரியும் எப்படின்னா நானும் என் சித்துக்கூட்டு பையனும் ஏர்ல மாடு மேய்ச்சிருந்தீங்க மாடு மேய்ச்சி இருக்கும்போது நான் வந்து கொஞ்ச நேரம் விளாண்டேன் நான் ரெண்டு பேரும் சரி சரி மாடு தான் மேயுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் விளாண்ட பாரு நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிட்ட ஆமா திட்டு மாய கண்ணங்கிறான் பாரு அவன் கோல்மால் பண்ணி நாராயணா நான் தான் ஜெயிச்சேன் பாரு ஒரு ரெண்டு விட்ட பாரு அன்னைக்கு போனோம் அதே அன்னைக்கு போனது பெனாங்க போய் பெனாங்கு பச்சை டவல் துணிபிட்டு பச்சை டவல் நீ புழுக்கலர்ல வந்துறான் புழுமே நீலகாடியா வந்திருக்காரு புழுக்கலர்ல வந்துறான் அட படவே மண்டத்தி வாட்டமானே உன்னை பத்தி என்ன தெரியாதா அவர் யாரும் தெரியாது பேசுறாரு யாரு அவர் என்ன எப்பேர்பட்ட ஆள் தெரியுமா எப்பேர்பட்டாலே பகவான்டா ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி உண்மையா ஆமாடா திருப்பதி மலையில இருக்கக்கூடியவர் சித்தமாவனுக்கு என்ன அடையாளம் சித்தமாவனுக்கு இப்படி வச்சிருப்பான் கோணையா நாமா இவர் நாமத்தை பாருடா யாராக நல்லா பாரு ஆளை நன்றாக விட்டுப்பா ஆமா ஐயோ கல்யாணம் பண்ணாங்க பாரு மாதா வீட்டுல இருந்து சீதன மாதிரி ரெண்டு கோழி குஞ்சு கோழி குஞ்சு குத்தாங்களே எனக்கு ஒரு கோழி குஞ்சு என் பொண்டாட்டி ஒரு கோழி குஞ்சு அது வந்து ரெண்டு கோழி குஞ்சும் என் குஞ்சு வந்து என் பொண்டாட்டி குஞ்சு மேல ஏறும் என் பொண்டாட்டி குஞ்சு வந்து கோழி குஞ்சுடா கோழி குஞ்சு தாண்டா கோழி குஞ்சு மேல ஏறும் என் குஞ்சு என் பொண்டாட்டி குஞ்சு மேல ஏற போச்சு பாரு அந்த நேரத்துல ஒரு கருட ஆழ்வா இருக்கிறாரு பாரு கருட வாகனம் அவர் வந்து என் பொண்டாட்டி குஞ்சு தீன் போயிடுச்சு கோயில் குஞ்சு தீன் வந்தால என் குஞ்சு அப்படியே அமுந்து போயிடுச்சு ஏன்னா பொண்டாட்டி குஞ்சு கூட தானே விளையாண்டுச்சு என் பொண்டாட்டி குஞ்சு பண்ணாலும் என் குஞ்சு அமுந்து போயிடுச்சு அன்னைக்கு படுத்துட்டான் குஞ்சு என் குஞ்சு ஒண்ணு ஏந்திருக்கல அப்படியே பட்டு பகவானே ஒண்ணு என் பொண்டாட்டி குஞ்சு ஈதுன்னு வந்து விடு இல்லைன்னா என் குஞ்சு ஏய்ப்பு சொல்லி ஆமா என்ன பண்றீங்க 100 குஞ்சா இரு ஆராய்ச்சி கேக்குறேன் இப்ப ஆராயோ ஏன்டா சவுண்ட் புடிச்சுடா என்ன செல்லமா மாமான்னு கூப்பிடுறேன் ஆமா ஆமா பெருமை உன் பெருமை இந்த ஊர்ல கொடி கட்டி பாரு பெருமை சொல்லு ஆராயா இந்த பகவான்கிட்ட உன் குஞ்சுக்காக போனா அதுக்கு ஒரு குஞ்சுக்கு பதிலா 100 குஞ்சு தராராம் ஐயோ
என் கூண்டு ரொம்ப சின்னது. ஒரு குஞ்சு தான் போகும், ஒரு குஞ்சு தான் வரும். கோழி குஞ்சு. ஆமா பகவான என் பொண்டாட்டி கூண்டு சின்னதான். அது ஒரு குஞ்சு தான் போகுமா, ஒரு குஞ்சு தான் வருமா. 100 குஞ்சு விட்டா அது ஒண்ணு தாங்காதான். அதனால ஒரு 100 குஞ்சு வரலாம். எனக்கு ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் கொடுங்க. சரிங்களா? ஒரு குஞ்சு போட்டாலும் தந்தாலும் பரவாயில்ல. இதுல வந்து தச்சனை போடுங்க. இதுல உண்டியில போட்டாதான் நான் திருப்பதி எடுத்துன்னு போய் கொட்ட முடியும். கையால போட்டு கையால போடுங்க. இப்ப என்ன பண்ணணும்? கோவிந்தா கோவிந்தா என்று அவருடைய நாமத்தை சொல்லி போனா எல்லாரும் உனக்கு தட்சணை காணி கொடுப்பாங்க. சொம்புல போடுவாங்க, காசு போடுவாங்க. ஆமா போ. அவரே போறான். கோயியா கோயியா. என்னம்மா உனக்கு குறவை குறை சொல்லியம்மா திருவண்ணாமலை கோட்டைக்கு போனாலும் மதிக்க மாட்டேங்குதியாப்பா பாபா பெரிய ஆணி வச்சு அடிச்சுட்டு வச்சுக்க ஏமா